ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரத்தடிப்படி. இந்த வீடியோவில் நான் வந்து இந்த ஃப்ரண்ட் எண்ட் இன்ஜினியர்ஸ்க்கும் கிராஃபிக்ஸ் இன்ஜினியர்ஸ் இது போலலாம் டைட்டில்ஸ் இருக்குது. அண்ட் காலேஜ்லையுமே நம்ம வந்து ரொம்ப குழம்புவோம். ஸோ அதை பற்றி தான் கிளாரிஃபை பண்ணணும்னு பார்க்குறேன். நார்மலி ஃப்ரண்ட் எண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படின்றவங்க ஆர் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ஸ்ன்றவங்க வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ், ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாமே வச்சு டெவலப் பண்ணுவாங்க. ஒரு எண்ட் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணக்கூடியவங்க தான் ஃப்ரண்ட் எண்ட் இன்ஜினியர்ஸ். இதில் நம்ம ஜெனரலி வந்து அடோபே இது போல டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம காலேஜ்ல வந்து நிறைய பேர் வந்து கிராஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒன்று வரைகிறதோ இல்லைன்னா வந்து சின்ன அனிமேஷன் பண்றதோ இது போல திங்ஸ் பண்றவங்கலாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து கிராஃபிக்ஸ் டிசைனர்ஸ், கிராஃபிக் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, கேமிங் கம்பெனி இல்லாமல் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரலி வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல பேசியிருப்பேன். லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா இருக்கட்டும், இமெயில் அப்ளிகேஷனா இருக்கட்டும். ஒரு இமெயில் அப்ளிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க வயர் ஃப்ரேம்ஸ் இதெல்லாமே போட்டு டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யுஐ யுஎக்ஸ் டீம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் யூஎக்ஸ்ன்றவங்க என்ன பேசுவாங்கன்னா, கலர் தீம்ஸ் எப்படி இருக்கணும், நம்ம அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஒரே தீம்ல இருக்கணும், ஒரே மாதிரியான கலர்ஸ்ல இருக்கணும். ஏன்னா கூகுள் ப்ராடக்ட் இன்னைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு கலர் ப்ளூ கலர் இருக்கும், ஒரு ரெட்டோ இல்ல ஒரு ஆரஞ்சு கலரோ இருக்கும். அது போல ஒரு 3 கலர்ஸ் வச்சு நீங்க பார்த்தோன்னே சொல்லலாம், இது கூகுள் ப்ராடக்டா, இது ஆப்பிள் ப்ராடக்டா, இல்ல ஒரு மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்டா நம்மளால சொல்ல முடியும். கரெக்ட்டுங்களா? அது எப்படி வருதுன்னா, அந்த யூஎக்ஸ் டிசைனர்ஸ் வந்து அது போல ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்றதுக்கு அவங்க வந்து உட்கார்ந்து யோசிச்சு நிறைய அதுக்கு ரிசர்ச் பண்ணுவாங்க. யூசர்ஸ் பீப்புள் வச்சு ரிசர்ச் பண்ணி அவங்க அந்த தீம்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஒரு கான்செப்டா சொல்லுவாங்க. கான்செப்டா கொண்டு வந்து இதுதான் ஒர்க் ஆகும், இது போல ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்றது யூஎக்ஸ் டிசைனர்ஸ் அப்படின்னுவாங்க. இந்த டிசைனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவங்க யூஐ டெவலப்பர்ஸ் அப்படின்னுவாங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் டெவலப்பர்ஸ் அப்படின்னுவாங்க. அவங்க வந்து உட்கார்ந்து இதை உங்களுக்கு வந்து ஹெச்டிஎம்எல்லாவோ சிஎஸ்எஸ்ஸாவோ கன்வெர்ட் பண்றது. ஸோ இல்லை சிலர் வந்து கோடிங்கே எழுதக்கூடிய கேப்பபிலிட்டியும் இருக்கும். அவங்க தான் வந்து யுஐ யூஎக்ஸ் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பண்ணி கொடுத்ததை வந்து எடுத்துட்டு வந்து டெவலப்பர்ஸ் வந்து அது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனாக மாற்றி கொடுக்க வேண்டிய வேலை வந்து டெவலப்பர்ஸ் கிட்ட இருக்கும். அப்போதான் வந்து அவங்க ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் வராங்க. மற்றபடி வந்து யுஐ யூஎக்ஸ்ன்றது தனி டிபார்ட்மெண்ட்டு, ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் இன்ஜினியரிங் டீமில் இருக்கிறது தனி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். இப்படிதான் வந்து ஜெனரலி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து யுஐ யூஎக்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர்ஸோட வேலையாக இருக்குது. இதில் சில டைம் வந்து என்ன ஆகும்னா, ஜெனரலி ஜாப் போஸ்டிங்கில் வந்து கொஞ்சம் மிஸ்லீடிங்காக கூட போடுவாங்க. ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து யூஐ இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி கூட போடுவாங்க. அது நீங்கள் வந்து ரோல் டிஸ்கிரிப்ஷன் படிக்கும்போது உங்களுக்கு தெரிய வரும், அது உண்மையாக யூஐ டெவலப்பர் யூஎக்ஸ் டெவலப்பரோட வேலையா இல்லை ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியரோட வேலையான்றது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் படிக்கும்போது உங்களுக்கு அது கிளியராக தெரிய வரும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.